மீண்டு வருவதற்கான வாய்ப்பு. அப்படி பார்க்குற போது ஜூன் மாதத்துக்குள்ளே நல்லதொரு வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. எதிலெல்லாம் நமக்கு முன்னேற்றம் இருக்குது, ஏற்றம் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் குடும்பத்தில் ஏதோ சுபகாரியங்கள் நடக்கலை, அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த ஜூனுக்குள்ளே சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடிக்கடி நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே முதல்ல இருக்குது. அடுத்தபடியாக யாரெல்லாம் பெரிய லெவலில் இறை வழிபாட்டில் இருக்கிறவங்க அல்லது அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நன்மை அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அடுத்தபடியாக யாருக்கெல்லாம் கிரானிக்காக நோய் இருக்குது, அதாவது பெரிய லெவலில் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு குணமாகாதவங்களுக்கு நோயினுடைய தன்மை ஜூன் வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, கடன் குறையாமல் இருக்குது, எப்போ குறைங்கிறவங்களுக்கு ஜூன் வரைக்கும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த காலகட்டங்களில் அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, முன்னேற்றம், சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. ஜூனுக்குள்ளே பெரிய லெவலில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால், குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் சகாயம், ஆதாயம் இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்கும். இது எல்லாம் இவ்வளவு நன்மைகளே உங்களுக்கு செய்யக்கூடிய கிரகம். ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க, குறிப்பாக ப்ரைவேட் செக்டரில், கவர்மெண்ட் சர்வீஸில், எனி ரெஃப்யூட்டட் கன்சர்னில் யார் இருந்தாலும் வேலையில் கவனம். ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய வேலையை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு, அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு, அல்லது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கு, வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அவசரப்பட்டு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறது, சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறது, வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணி இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் ஜூன் வரைக்கும் பொறுமையாக நீங்கள் இருங்க.